இப்போ நம்ம வந்து எலிஃபென்ட் சான்ச்சுரிக்குள்ளே போயிட்டுருக்கோம். என்ட்ரன்ஸில் ஒரு 10 rupees கொடுக்கணும் வெஹிக்கல். அது எஸ். ஸோ நம்ம டிக்கெட் கவுண்டர் போகிறோம். 5:30 to 9:30 என்ன டைமிங் போட்டிருக்காங்க. அமைதியாவா? எலிஃபென்ட் கூட்டிகிட்டு விட்டுரும். ஸோ அடல்ட்டுக்கு 20, சில்ட்ரன்ஸ்க்கு 10 rupees. உள்ள என்ட்ரன்ஸ் போகிறோம் நாங்கள். இதுக்கு ஏதோ பைத்தியம் ஊற்றி வச்சுமா படிக்கிட்டு நல்லா இருக்குது. அதுக்கு பேரை மாற்றி சொல்லுங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்டர் ஆக போகிறோம். வாங்க வாங்க. ஸோ மொபைல் ஃபோன் கேமராவில் வீடியோ எடுக்கிறதுக்கு 25 rupees எக்ஸ்ட்ரா. ஸோ இதாங்க சான்ச்சுரி. டிக்கெட் கொடுக்கணும். பாப்பா டிக்கெட் கொடு அங்கிள்கிட்ட. கம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கலாம் எலிஃபெண்ட்டுக்கு. வாங்கிக்கிறீங்களா? ஆனால் ஒன்றுமே இல்லை, பேகு கவுண்டர் தான் இருக்கா. இல்லை வேணாம் வேணாம். அங்கே வெஜிடபிள் அப்படி போட்டிருக்கு, பட் கவுண்டர் எதுவுமே இல்லை. இங்கே ஃபுல்லாகவே யானை தோட்டம் தான் சொல்கிறாங்க. அங்கே எங்கேயும் எனக்கு ஒரு காது ஆடுனாப்புல தெரிஞ்சுவா. ஆமாம் அங்கே நிற்கிதுவா. யா அங்கே நிற்கிறான் பாரு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு குட்டியான ஓடுது அதை பார்க்குறதுக்கு. எங்கள் வீட்டு குட்டியான. ஹலோ. ஏய் இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்ப கோவமாக உள்ளதான். திஸ் எலிஃபென்ட் இஸ் மஸ்ட். விசிட்டர் ஆர் ரெக்வெஸ்டட் டு கீப் சேஃப் டிஸ்டன்ஸ், நாட் டு ஸ்டே ஹியர் ஃபார் லாங் டைம். ரொம்ப லாங் டைம் நிற்கக்கூடாதாம்மா. எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்கான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய இருக்கு. ஸோ வாங்க இந்த சைட் போகலாம். அதோட நிஜமா டஸ்க்கு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. வா வா வா. ஆமாம் கொஞ்சம் அமைதியாக வாங்க. கொஞ்சம் இதாகுது, மதம் பிடிச்சிருக்கு. இல்லை இல்லை இது ரொம்ப இதாக இருக்குது. அதான் அவங்களே சொல்லியிருக்காங்கல்ல. வா வா. இப்போவே அவ்வளோ வேகத்தில் நிற்குது. அதனால தான் அதுக்கு அப்படி இது போட்டிருக்காங்க. அந்த யானை அங்கே போய் பார்க்கலாம். அங்கே பாரு உள்ள ஃபுல்லாக இருக்குது. பாருங்க இதுக்குள்ள ஃபுல்லாகவே எலிஃபென்ட்ஸ். டோன்ட் மேக் சவுண்ட் போடாங்க. மந்தில் வேண்டாம் சஜி, அவ்வளோதான். ஸோ அதுக்கு டஸ்க்கு பாருங்கள், செம்ம பெருசாக இருக்குது டஸ்க்கு. இங்கே பாருங்க அங்கேயும் ஒன்று இருக்குது டஸ்கோட, தெரியுதா? இங்கே கொஞ்சம் யானைஸ் இருந்துச்சா. ஸோ அடுத்து இந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இது அது எவ்வளோ வேகத்தில் இருக்குதுன்னு இப்படி இருக்குது. என்ன இதாக இருக்குது. இது ஆக்சுவலி இது வந்து ரொம்பவே மதத்தில் இருக்குது, மதம் பிடிச்சி போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அழகாக இருக்குது. இங்கே உள்ள இந்த வீடு ஸ்டைல் தான் நல்லா இருக்குல்ல. தண்ணி தான் இருக்கு. அங்கே குளம் இருக்குது. இந்த குளத்துக்குள்ள என்ன இருக்க போதும் என்னமோ. ஆமாம் அம்மே இருக்கலாம். கரெக்டு. ஆமாம் அப்படி போய் எட்டி பார்க்காதுங்க. வா. ஸோ பாருங்க இந்த இடத்துல குளம். சுமதி என்னதான் வந்துட்டு இருக்குது. சரி வாமோ, டைம் ஆகுது, கிளம்பணும்ல. ஸோ இந்த சைடு இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. எல்லோரும் போகிறாங்க, நம்மளும் போகிறோம். இது அதுகளோட ஃபுட்டுன்னு நினைக்கிறேன்ல, எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது அவங்களோட வெட்டரினரி ஆஃபீஸர்ஸோட ரூம்ஸ். எங்கே அங்கெல்லாம் என்னன்னு தெரியாது, அதெல்லாம் வீடு. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது.
பீச்சுக்கு போகலாமா? போகலாம் வா. ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு எலிஃபெண்ட் இருக்குல்ல, அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம். அந்த டேர்னிங்கில். ஸோ எல்லோரும் ஏதோ பார்க்குறாங்கன்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் இருக்கார். இங்கே சுற்றி யானைகள் அழகழகாக இருக்குது பாருங்க. கழட்டிட்டு வந்தாலும் அவ்வளோதான். அம்மு கம் பேக் சைட். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ராஜா தனியாக நிற்கிறார். எல்லாம் பெரிய எனக்கு சரி. அப்புறம் இதெல்லாம் ஒன்றும் பேசி வச்சு மனுஷங்களை அடித்து வரட்டுச்சு அவ்வளோதான். அதுக்கு டஸ்க்கு சூப்பராக இருக்குல்ல. அந்த ஒயிட் கலர் டஸ்க்கு தந்தம். எங்கே போய் ஒளிஞ்சிக்கிறது? சப்போஸ் ஓடி இருந்தால் கூட வேறு இடம் பார்த்து வச்சுக்கலாமா? அதுக்கு கண்டுபிடிச்சிரும் அவங்க ஏரியாது. இது கொஞ்சம் ஒல்லியாக இருக்குல்ல. இந்த எலிஃபெண்ட் கொஞ்சம் ரொம்பவே ஒல்லியாக இருக்கு. இது ரொம்ப வயசான எலிஃபெண்ட். ஹை அம்மோ. ஏய், ஒரே ஒரு தண்டம் தான் இருக்கு. இன்னொன்று தண்டத்தை உடைச்சிட்டா? கையில் இருக்க தண்டமா? இல்லை, ஏதோ கோவத்தில் உடைச்சிருக்குது. அது பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி இதுதான் போட்டிருக்கேன். இங்கே பாரு, இங்கேயும் ஒல்லியாக இருக்குது. இது வயசாக இருக்குமோமே. ஸோ இது ஃபுட்டு சாப்பிடு. எங்கேயோ இருந்து திடீர்னு எந்திரிச்சு வரப்போது பார்த்து வாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு எலிஃபெண்ட் குளிச்சிட்ருக்கு. ஆமாங்க, குளிக்க வைக்கிறாங்க. அம்மோ கூடயே வாடா. எங்கள் பாப்பா பயப்பட அதே தான் அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. எக்ஸசைஸ் பண்ணுறானா சாப்பிட்றானா? எக்ஸசைஸ் பண்ணுறான். அங்கெல்லாம் இருக்குமே. உதர் கேசி ஜாயேகா. இல்லை, அங்கே வரிசை நிறைய இருக்கு பாருங்க. அங்கே நிறைய லைனாக இருக்கு. போலாம் போலாவா. இது ஃபுட்டு சாப்பிட்றது ஸ்டைலிஷாக. ஆமாம், அந்த சைடு ரூட்டு போடல, ரோடு இல்லை, வெயிலில் போகிறதுக்கு. இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கு போல. பாருங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்கா. கட்டி இருக்கு. ஹலோ. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. அதுக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஃபீலிங் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்கல்ல. அங்கே ஒரு எங்கெல்லாம் நிற்கிதுமே அந்த அங்கே பேர். இந்த ஓணம் டைம்லாம் இதுங்களுக்கு சேமா இது அது சம கவனிப்பு. ஃபுட்டு கொடுக்குறதுக்குன்னு ஒரு டைம் இது பண்ணுறாங்க பாரு. ஆமாம்மா. ஹேய், அதுக்குள்ளே நிறைய இருக்காங்க. அவங்க என்ட்ரி அலவுட் இல்லை, பிகாஸ் டேஞ்சர் ஏரியா. ஃபுல்லி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கா. ஸோ இங்கே நோ என்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம போகலாம். இதுக்கெல்லாம் கொஞ்சம் அடல்ட்டாக இருக்கும் பெருசுக்கெல்லாம். தந்தம் பற்றியா? சரி வாங்க போகலாமா. எப்படி இருந்துச்சு? நான்லாம் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ யானையே பார்த்துருக்கேன் பக்கத்தில். நம்ம யூஸ்வலி கோயில் திருவிழாலாம் ஒரே ஒன்று அப்படி தானே பார்ப்போம். இது நம்ம வந்த இடம் தான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமாம், நம்ம வெளியே எக்ஸிட் ஆகிற இடம் தான் நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். இங்கே பாருங்க எவ்வளோ பக்கமாக இருக்கும். இதுதான் மெயின் கேட். ஸோ இவ்வளோதான் நினைக்கிறேன். எல்லாமே இல்லையா? நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? ஆமாம், அவ்வளோதான். எம்மா சாப்பிட்றதே பயமாக இருக்குது. அவ்வளோதான் பார்ப்போம். கரெக்டா? அந்த குளத்துக்கிட்ட வந்தாச்சுல.
ஸோ பார்த்தாச்சு. ஹார்ட்லி ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகுமா? அவ்வளோதான் ஆகும். ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. சூப்பராக இருக்குது. ஸோ கேரளா குருவாயூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள்.